Muchas gracias, afición. Este es para vosotros. ¡Sí! இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் நண்பர்களே. என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஒன்றும் இல்லை, வாக் பண்ணலாம் பார்த்தா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 யோசிப்போம். ஆனால் அதை கையில் எடுத்து பண்ணும்போது ஒன்றும் வராது வாயில். அந்த மாதிரி தான் இருக்கேன் சுச்சுவேஷன். இப்போ வ்ளாக் பண்ணலாம் ஆசைப்பட்டு நிறையா விஷயங்கள் இது பண்ணிவிட்டு இப்போ கடைசி வ்ளாக் பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் போன மாட்டேங்குது, ஒன்றும் வரமாட்டேங்குது. பைத்தியக்கார மாதிரி நடு ரோட்டில் பேசி போய்கிட்டு. இப்போதைக்கு இந்த ஸ்பாட் வந்து எனக்கு போர் அடித்தா இல்லை ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருந்தால் இங்கே தான் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். டைம் போகிறதே தெரியாது. ஸோ அதான் கரெக்டாக இங்கே வந்து நின்றுட்டு இப்படியே கீழே அப்படியே அங்கே சைடில் ரயில்வே ட்ராக்கு சுற்றி போகிறவங்க வரவங்கலாம் பார்த்துட்டுல போகிறவங்க வரவங்க நம்மளை எப்படி பார்க்கணும்னு தெரில. அது இப்போ கையில் என்னை வச்சுட்டு தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேணால் நினைக்கலாம். இப்போ என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். ஒரு இது பண்ணணும்னு ஆரம்பிச்சா பண்ணிடணும், தயங்கக்கூடாது. ஸோ எனிவேஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு வ்ளாக் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு வ்ளாகு உலக நிறையா ஸ்டார்டிங்னால அப்படி தான் இருக்கும். வ்ளாக் பண்ணுறதுக்காக நிறையா விஷயங்கள் வாங்கி வச்சோம். ஆனால் அது ஒழுங்காக பண்ண முடியறதுனால காரணம் வந்து அது என்னமோ வாங்குறதுக்கு முன்னாடி நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே வராது. அது ஏன்னு தெரில. அதாவது எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு சொல்ல வரேன். நீங்கள் ஒன்று நினச்சி வாங்கியிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு டாஸ்க்கு இது பண்ணணும் வைக்கணும்லாம் நிறையா யோசிச்சுருப்பீங்க. ஆனால் அதை செயல்படுத்தணும்னு நினைக்கும்போது அது எதுவுமே வராது, ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ எனிவேஸ் எனக்கு உளறிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வ்ளாகுன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன். அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அதாவது ஃபஸ்ட் டைம் இப்படி எடுத்தது பேசும்போது இன்னொரு மாதிரி தான் இருக்குது. ரோட்டில் போகிறேன் வரேன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு போவானுங்க. ஒரு மாதிரி அன்யூஷுவலாக ஃபீல் ஆகும். பப்ளிக் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்கணும் போல். ப்ளஸ்ஸு இன்னொன்று தெரிஞ்சு நீங்கள் மூஞ்சில் எதுவும் பற்றக்கூடாது. அது வேறு வந்துருக்கு. உள்ளூரில் வச்சுட்டு பண்ணாலே அதான் பிரச்சனை. தெரிஞ்சவங்க எல்லாச்சும் பார்த்துட்டா என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான் நடுவே பண்ணுங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அதையும் பார்க்க முடியாது. ஸோ அப்படியே நடந்துட்டு இருக்கேன். பேச காட்டாமல் பேசுகிறதுக்கு காரணம் வந்து அது ஒரு பழக்கம். எங்கே மூஞ்சியை பார்த்து யாரா அதெல்லாம் சொல்கிறேன். நம்மளே நிறையா அதுக்கு ஒரு பப்ளிக் சைட்லேருந்து நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கே தோணும்ல, ஓ வ்ளாக் பண்ணும்போது என்னடா அது அப்படி இதுன்னு ஏதாவது ஒரு கமெண்ட் மைண்டில் வரும். அதனால தான் ஃபேஸை காட்டுறதுக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா கரெக்டாக வ்ளாகுன்னு சொல்லி ஆரம்பித்து ஏதாவது பேசலாம் நினைக்கும் போது தான் கரெக்டாக ஒரு போலீஸ் ஜீப்பு போடு, ஒரு போலீஸ்கார் போவார். சொல்லி வச்சு வர மாதிரியே இருக்குதுலாம். அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னடா கையில் வச்சுட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எதுவும் கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? சொல்லலாம் ஏதோ ஒரு இப்போ என்னோடய சேனல் வந்து இப்போ நான் வச்சுருக்க யூடியூப் வந்து ஒரு 1 மில்லியன் இருக்குது, 2 மில்லியன் இருக்குதுன்னா தைரியமாக சொல்லலாம். 37 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு என்னத்தை பேசுன்னு தெரியல.
என்னென்னமோ பேசுவாங்க, விளாக் பண்ணுறேங்கிற பேரில் கேப் விடாமல் பேசுவாங்க. நமக்கு அப்படிலாம் வரமாட்டேங்குது. நம்ம இங்கே எங்கே இருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு நான் ஸ்டாப்பாக பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் வராது போல். ட்ரை பண்ணுவேன். வாய்ஸ் எந்தளவுக்கு ஆடியபிளாக இருக்குன்னு தெரியல. நல்லா தான் இருக்கும். இதுக்கு மேலே சத்தமாக பேசலாம். ஆனால் ரோடு அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி சொல்கிறேன். மொதல் டைம் பண்ணுறேன், அப்படி இப்படி தான் இருக்கும். கண்டுக்கூடாது, உங்களுக்கு பிடிக்காதா? வேண்டாம் நான் வாட்டை ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டுருவோன்னு அதுவும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நிறையா பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது சொல்லிடுவீங்க. ஸோ அந்த பிரச்சனை தான் எனக்கு இருக்குது. அப்படியே பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வதன்னு கடை இருக்கும். சிக்கன் கடையிலேருந்து ஃபிஷ்ஷு, பிரியாணி, காளான், பானிபூரி, சூப்பு, மூலிகை சூப்பு, அது இது இங்கிட்டு பலூடா. ஆனால் இந்த ஏரியாவில் அந்தளவுக்கு க்ரௌட் வர மாட்டேங்கன்னு தெரியல. ஃபேமஸாக வெளியே என்னமோ. வடான்னு யாராவது வந்து ப்ரோ ஒரு சேனல் ஏன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ட்டாங்கன்னா அதுவும் பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஃபாலோவர்ஸே இல்லாத சேனலு இந்தளவுக்கு பெரிய ஃபேமஸ் தான் இல்லை. இருந்தாலும் யோசிக்க வேண்டியது என்னன்னு சொல்கிறது. முத லாகி ஸ்டார்ட் பண்ணதுனால ஸ்வீட் சாப்பிட்டு ஆரம்பிப்போம். ஸ்வீட் என்ன ஸ்வீட் பயா? பலூடா. நீங்கள் எப்பயாச்சும் வர்றது இந்த பிரிட்ஜுக்குன்னு வந்தால், அதுவும் கையில் காசு இருந்தால் தான் பாலாஜி, குல்ஃபி இது தெரியும். நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும் லோக்கலில் இருக்கவங்க. அடிக்கடி வந்து சாப்பிடுவாங்க. எப்படி பையா? बटर स्कॉच। हाँ हाँ ठीक। ये मर सारे ओड़ो भैया taking video no problem? No. Okay fine. அருமையாக இருக்கும். எவ்வளோன்னா 60-70 தான் இருக்கும். ஆனால் நிறையா போடுவோம். அப்படி என்றைக்கே ஒரு நாள் தான் சாப்பிட்றது. காசு பார்க்கக்கூடாது. தேங்க்ஸ் பையா. ஹேண்டில் வைக்கணும். என்னமோ போட்டிருக்கா அப்படி. ஃபுல் டம்ளர் குடிக்க முடியல, அதனால் வேஸ்ட்டு தான் லைட்டாக. நான் சொல்லலை, கடைக்கு நிறையா கூட்ட கஸ்டமர் வருவாங்க. சைடில் பெரிய இருட்டாக இருக்கிறதுனால நிறையா பசங்க ஆனால் வந்திருக்காங்க. भैया कितना 70 या 60? हाँ 60. 70 நினச்சா ஆக்சுவலாக 60 ரூபா தான். இது 10 ரூபா கூட. ₹60. Yeah, paid. 60. Bye. Received on money. அவ்வளோதான். ஸ்வீட் சாப்பிட்டாச்சு,
ஏதாவது ஒரு பாட்டு வீட்டில் பார்த்துட்டு வந்துட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு சீன் வீட்டில் டிவியில் தான் பார்த்துட்டு வெளியே வந்துட்டா, இல்லை ஏதோ ஒன்று ரீசெண்டாக பார்த்துருக்கீங்கன்னா அதுவே உங்கள் மண்டபத்தில் ரிப்பீட்டட் ஆகும். அது மாதிரி தான் எனக்கு இந்த மியூசிக்கு. ஏன் பாடுறேன் எதுக்கு பாடுறேன் தெரியாமல் டியூன் போட்டுகிட்டே வர்றாரு நடு ரோட்டில். பரவாயில்ல, எப்படியோ ஆரம்பித்தேன், எப்படியோ முடிக்க போகிறேன். பிரிட்ஜில் இருந்து இறங்க போகிறோம். ஸோ நல்லதே நடக்கும்னு சொல்லிவிட்டு பாசிட்டிவ் வைப்பாக அதிகமாக எடுத்துகிட்டு நெகட்டிவ் வைப்ஸ்லாம் ஓரம் கட்டிட்டு ஓகே இதோட முடிச்சுக்கலாம். அன்டில் தென் சைனிங் ஆஃப். இப்போ சொல்லணும்ல, அது ஒரு மாதிரி எண்டு கிட்டிச்சுன்னு சொல்லிட்டு போடுவானுங்கள்ல எல்லாம், அந்த மாதிரி எனக்கு அவனை போட்டு வரணும். என்னென்னு போடுறதுன்னு தெரியல. என் ஃபேஸை காமிச்சு முடிச்சிடலாம். ஒவ்வொரு விஷயம் தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துட்டு போங்க.